ரஷ்யா கிட்ட நான் பேசுவேன், அந்த போரை நிறுத்திடுவேன், யுக்ரைன் கிட்ட பேசுவேன், ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டுருக்கேன். இந்த மாதிரி கூப்பிட்டாங்க, பேசினாங்க, போர் நிறுத்துங்க சொல்லியிருந்தாங்க. பட் ஜெலன்ஸ்கி வந்து அப்படி கேட்கல. நான் போர் பண்ண தான் போறேன், எனக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ண தானே கேட்டிருந்தாரு. இல்ல, ஆக்சுவலா என்ன ஆச்சு அப்படின்னா, ஜெலன்ஸ்கி கிட்ட வந்து போரை நிறுத்த சொல்லித்தான் கம்பல் பண்ணாரு. உங்ககிட்ட எந்த விதமான தகுதியும் கிடையாது, அதாவது ஆயுத பலமோ பண பலமோ உங்ககிட்ட கிடையாது, எல்லாமே அமெரிக்கா கொடுக்க வேண்டியதா இருக்கு. இதுல குறிப்பா நம்ம எதை கவனிக்கணும்னா, நாட்டோ சார்ந்த நாடுகள், அந்த குழுமத்தில் இருக்கிற நாடுகள் தான் மறைமுகமாகவோ இல்ல நேரடியாகவோ யுக்ரைனுக்கு உதவி செஞ்சது. என்ன மாதிரி உதவினா, ராணுவ தளவாடங்கள் கொடுக்கறது, அதுக்கப்புறம் பண உதவி செய்யறது. இந்த நாட்டோ குழுமத்தில் வந்து மிக மிக முக்கியமான அங்கமா இருக்கிறது வந்து அமெரிக்கா. ட்ரம்ப் என்ன சொன்னாரு எலெக்ஷனுக்கு முன்னாடி, நாட்டோ மூலமா கொடுக்கக்கூடிய பணம் ரொம்ப அதிக அளவுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் போரை நிறுத்த போறேன்னாரு. ஆனா ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறமா, அவர் பிரசிடென்டா ஆனதுக்கு அப்புறமா, ஜனாதிபதியா ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் நிலைப்பாடை எப்படி மாத்தினார்னா, நாட்டோ நாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய அமெரிக்காவின் பங்களிப்பை நான் குறைக்க போறேன், மற்ற நாடுகள்லாம் தங்களுடைய ஜிடிபியில 5% கொடுக்கணும் அப்படின்னாரு. சில நாடுகள் நாட்டோல குழுமத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள் வந்து 0.5% 1% தான் அவங்களுடைய ஜிடிபியில ராணுவத்துக்கோ இல்லை நிதி உதவிகளுக்கோ கொடுத்துக்கிட்டு இருந்தது. இவர் என்ன பண்ணிட்டாரு, நீங்க எல்லாம் 5% கொடுக்கணும், நான் இனிமே அமெரிக்கா வந்து எல்லா போருக்கும் நான் இப்போ பல நாடுகளுக்கும் நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை வச்சுதான் சொன்னார்.